ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பார்வதி, கமருதீன் 2 பேருமே ரெட் கார்டு வாங்கி எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமேலு, அவங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் பிக் பாஸ் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா, ரெட் கார்டு வாங்கி எவிக்ட் ஆனா, அவங்களுக்கு எந்த விதமான அமௌண்ட்டோ இல்ல எந்த விதமான ஃபேமோ இத பத்தி கிடைக்காது. பிக் பாஸால அவங்களுக்கு இதுக்கு மேல கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தான் அக்ரீமெண்ட்டே. ஸோ, அதனால தான் யாரையும் ரெட் கார்டு வாங்கி எவிக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணுவாங்க. பட் எதிர்பாராத விதமா 2 பேரும் ரெட் கார்டு வாங்கி எவிக்ட் ஆனாங்க. ஆனா, பார்வதியோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அனுப்பும்போது, அவங்களுக்காக ஒரு கிஃப்ட்ட விஜய் சேதுபதி அனுப்பியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார் டாஸ்க்ல சாண்ட்ராவ கிக் பண்ணதுனால அவங்களுக்கு அவங்க எவிக்ட் ஆயிரணும், இல்லைன்னா அவங்களுக்கு ரெட் கார்டு குடுத்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு பரவலா எழுந்த அந்த எதிர்ப்பை தொடர்ந்து அவங்களுக்கு ரெட் கார்டு குடுத்து எலிமினேட் பண்ணாரு விஜய் சேதுபதி. ஆனா, அவங்க பக்கம் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கூட அவர் கோவத்துல விசாரிக்கல. ஏன்னா, இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரஜினும் சாண்ட்ராவும் விஜய் சேதுபதி சாரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால, சாண்ட்ராவுக்கு நடந்த விஷயத்த விஜய் சேதுபதி கொஞ்சம் பர்சனலா எடுத்துக்கிட்டாரோ, ரொம்ப எமோஷனல் ஆகி எந்த விதமான என்கொயரிக்கும் போகாம ஸ்ட்ரெயிட்டா ரெட் கார்டு குடுத்து எவிக்ட் பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்வதி வந்து வெளியில போகும்போது தன்னை சென்ட் ஆஃப் பண்ண யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா யாரும் வரல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கமருதீனுக்காக கூட அவங்க வெயிட் பண்ணல. அவங்க கோவமா வெளியில போயிட்டாங்க. வெளியில போன அவங்க ஒரு எமோஷனலா ஒரு லைவ்ல ஒரு வீடியோ குடுத்துருந்தாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "பிரஜினன்னா, சாண்ட்ராக்கா என்ன மன்னிச்சிடுங்க. நான் இது வாழ்க்கை ஃபுல்லா இந்த கில்ட்ட என்னால மறக்கவே முடியாது. நான் உங்களுக்கு பண்ணுனது ரொம்ப தப்பு தான். ஒரு ஆங்கரோட பீக்ல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம நான் முட்டாள்தனமா நான் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க சாண்ட்ராக்கா, பிரஜினன்னா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது. அ எல்லா பெர்சன்ஸுக்குமே அந்த ஹெல்தி கிராசர் வழங்குற ஒரு கோல்டன் ஃப்ரேம் வந்து குடுத்து அனுப்புவாங்க வெளியில போகும்போது. அதுல வந்து அவங்க இந்த 90 டேஸ் அவங்க இருந்த வரைக்கும் அவங்களுடைய மறக்க முடியாத அந்த ஞாபகங்கள ஒரு ஃப்ரேமா குடுத்து அனுப்புவாங்க. அதுதான் ஒரு சூட்கேஸ்ல வச்சு அவங்க திங்ஸோட விஜய் சேதுபதி சார் வந்து குடுத்து அனுப்பியிருக்காரு. இத பார்த்து பார்வதி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுருக்காங்க. அட்லீஸ்ட் நம்மளுடைய ஞாபகார்த்தமா இதுவாவது கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணி பார்த்துருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்த நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க.